ஹாய் காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் கிராம ஊராட்சி செயலாளருக்கு அரசுகிட்ட இருந்து முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய அறிவிப்பு விட்டுருக்காங்க. அது எந்த மாதிரி அறிவிப்புன்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் தேதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா? இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்கு வரும்? இன்னும் நேர்காணலே நடைபெறல, யாருக்கு தான் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். எல்லா குழப்பத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தீர்வாக அமையும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கால் லெட்ரு வந்தீங்க வராதிங்க எல்லாருமே பாருங்கள். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்ரு இவங்க தான் வந்துக்குது, இவங்க ரிஜெக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான முடிவு கிடையாது. கால் லெட்ரு வராதவங்களுக்கு இந்த டைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி TNRD நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிங்களே இந்த வெப்சைட்டுக்கு போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, இதுதான் கிராம ஊராட்சி செயலாளர் இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் அப்டேட் ஆகும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்து பாருங்கள். 16/12/2025 செவ்வாய்க்கிழமை பராமரிப்பு காரணமாக TNRD IBMS வலைதளம் மாலை 5 மணி முதல் பயனாளர்களுக்கு கிடைக்காது. அதில் என்ன சொல்றாங்கன்னா 16/12/2025 செவ்வாய்க்கிழமை ஈவினிங், அதாவது மாலை 5 மணி முதல் உங்களுக்கு இந்த வெப்சைட்டு பார்க்க முடியாது. ஸோ இதில் நாம் இப்போ முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணலன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எடுக்கணுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கங்க. ஏன்னா அதுக்கு மேலே அப்டேட் வந்துச்சுன்னா எந்த மாதிரி வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. மெயின்டெனன்ஸு டைம் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது எப்போ மறுபடியும் பயன்பாட்டுக்கு வருங்கிற தகவல் கொடுக்க கிடையாது. அதனால் மறுபடியும் கொடுக்கும்போது அதில் வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராம ஊராட்சி செயலாளருக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் நேர்காணலுக்கான தேதி, இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 99% இருக்குது. அடுத்து ரெண்டாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்கு வரும்? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் விட்டுருந்தாங்க. ஈர்ப்பு ஓட்டுநர், அலுவலக ஓட்டுநர், பதிவு எழுத்தாளர், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய மாவட்டத்தில் எல்லாமே வந்து இன்டர்வியூ நடந்து முடிஞ்சது. தற்போது ரிசல்ட் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதுவும் வரத்துக்கு இதே மெயின்டெனன்ஸ் முடிஞ்சு வரும்போது அதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நம்ம ரெண்டு முக்கியமான கவனிக்க வேண்டியது என்ன, கிராம ஊராட்சி செயலாளருக்கு நேர்காணலுக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஈர்ப்பு ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், பதிவு எழுத்தாளர், இவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் இதிலேயே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா மெயின்டெனன்ஸுங்கும் போது ஏதாவது கரெக்ஷன், ஏதாவது சின்ன சின்ன எரர் இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெயின்டெனன்ஸு. இந்த மெயின்டெனன்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு எந்த மாதிரி அப்டேட் வருதுன்னு தெரியாது. நாம் பொறுத்திருந்து தான் பார்ப்போம். அதே மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் எத்தனை நாள் நடைபெறுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல கிடையாது. கவர்மெண்ட் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு எப்போ கொண்டு வராங்களோ அப்போ தான் அந்த அப்டேட் தெரியும். ஸோ இது மாதிரி அப்டேட்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா உடனுக்குடன் நாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த அப்டேட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வீடியோ போடுறதுக்கு என்கரேஜாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.